பொதுவாகவே இன்னைக்கு படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் தான். ஒரு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு தான் ஒரு பேங்கிங்கான கலெக்ஷனு. அந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு முடிஞ்சிருச்சுன்னா இந்த மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ட்ராப்பாக தான் ஆகுது. எவ்வளோ பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் மண்டேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் தேட்டருக்கு ஆள் வராங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றி, சூப்பர் டூப்பர் ஹிட்னு அர்த்தம். அப்படிப்பட்ட படங்கள் பொதுவாகவே இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பராசக்தி வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற 9ஆம் தேதியே வரப்போகுது. ரெண்டும் ஒன்னா வந்து மோத போகுது. விஜயனுடைய படத்துக்கு வந்து ஒரு 350 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்களாமா. அது வந்து பராசக்திக்கு வந்து 700 தேட்டர் கொடுத்துருக்காங்களாமா. அப்படின்னா அது வந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து வித்தியாசமா தெரியும். அப்போ அங்க வந்து ஒரு அரசியல் பண்றாங்கிறது தெரியும். தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கியை தூக்கி சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுத்தாரு. ஆனா அந்த துப்பாக்கியை வச்சே அவரை சுடுவாருன்னு அவர் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. விஜயும் சிவகார்த்திகேயனும் ஒன்னா வராங்க, பட் ஒரு 5 நாள் இடைவெளியில வராங்க பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரே நாள்ல வந்துட்டு களமிறங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. என்ன நிலவரம்? அதாவது விஜய் வந்து துப்பாக்கியை சிவகார்த்திகிட்ட கொடுத்தாரு. அது படத்துக்காண்டி கொடுத்தாருன்னு மட்டும் பாருங்க. அதோட அதை விட்டுருவோம். அது பழைய கதையா வேற போயிடுச்சு. அது விட்டுருவோம். இப்போ எப்படின்னா இப்போ வந்து விஜயினுடைய ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9, 2026 ரிலீஸ் ஆகிறதா தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் வந்து அதே வந்து ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு 2026 வருது அப்படின்றத அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலை அது வந்து 2 பேரும் போட்டியாளர்களாக வராங்களா அப்படின்னா நிச்சயமா வந்து 2 படம் போட்டியாக தான் வருது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் வரும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1350 தியேட்டர் கிட்ட தான் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸை தாண்டி இல்லைன்னா 1000 ஸ்க்ரீன்ஸ் அட்லீஸ்ட் வந்து விஜய் படத்துக்கு கொடுத்துருவாங்க. ஸோ விஜய் படத்துக்கு 1000 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தாங்கன்னா எல்லாமே பிக் ஸ்க்ரீன்ஸாக இருக்கும். இருக்கிற எல்லா அரங்குகளையும் போடுவாங்க. அப்படின்னும் போது அது வந்து 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாள் கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. அது விஜய்க்குன்னு ஒரு மாசான ஓப்பனிங் இருக்கு. விஜய்க்குன்னு மாசான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 5 நாள் கலெக்ஷனே மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும், பம்பர் கலெக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த 5 நாளில் வந்து இவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்தை வந்து இதில் எடுத்துருவாங்க. இதுதான் நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி சிவகார்த்திகேயன் படம் வரும்போது, பராசக்தி வரும்போது அந்த 5 நாளுக்கு விஜய்க்கு 1000 ஸ்கிரீன் கொடுக்கப்பட்டது இல்லையா. அதுல இருந்து ஒரு 300 ஸ்கிரீனோ ஒரு 400 ஸ்கிரீனோ அந்த பக்கம் பராசக்தி கொடுத்து, இல்லைன்னா 2 பேருக்கும் 500 ஸ்கிரீன்ங்கிற மாதிரி கொடுத்து படம் தொடரும் போது அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வர அந்த பராசக்திங்கிற படம் வந்து அன்னைக்கு அது புது படம். அப்போ வந்து அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனும் பெரிய லெவல்ல இருக்கு. சிவகார்த்திகேயனும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டாரா இருக்காரு. அவருக்கும் இன்னைக்கு படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு, பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அன்னைக்கு 14ஆம் தேதி வர அந்த புது படத்துக்கு அன்னைக்குலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஓப்பனிங் இருக்கும். அது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுக்கும். அந்த படத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அது மிகப்பெரிய லாபமாக இருக்கும். ஸோ பராசக்தியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு 500 ஸ்க்ரீனில். அடுத்து அதனுடைய லாபங்கள் வந்து நிச்சயமா பெரிய லெவலில் இருக்கும். பொதுவாகவே இன்னைக்கு படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் தான். ஒரு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு தான் ஒரு பேங்கிங்கான கலெக்ஷனு. அந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு முடிஞ்சிருச்சுன்னா அந்த மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ட்ராப்பாக தான் ஆகுது. எவ்வளோ பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் மண்டேலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் தேட்டருக்கு ஆள் வராங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றி, சூப்பர் டூப்பர் ஹிட்னு அர்த்தம். அப்படிப்பட்ட படங்கள் பொதுவாகவே இன்னைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இது வந்து வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு சமாதானமான சூழ்நிலையை உண்டு பண்ணும், லாபத்தை கொடுக்கும். தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு லாபத்தை கொடுக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையும் உருவாக்கும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பராசக்தி வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற 9ஆம் தேதியே வரப்போகுது. ரெண்டும் ஒன்னா வந்து மோத போகுது, ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது வலைதளங்கள்ல வந்த தகவலை தான் நான் பார்க்குறேன். இது வந்து உறுதி செய்யப்படாத ஒரு அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வராத ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு பேச்சு இருக்கு. இது உண்மையா பொய்யானே நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஒருவேளை இது வந்து உண்மையா இருக்கும் பட்சத்துல நிஜமாவே வந்து 2 பேரும் ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே நாள்ல ஜனவரி 9 மோதுறாங்க. இந்த தகவல் வந்து இன்னும் 1-2 நாள்லயோ இல்லை அடுத்த வாரமோ பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனமே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கூட அது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு சினிமா துறை அப்படின்னும் போது அந்த சினிமா துறையில போட்டி இருக்கத்தான் செய்யும். போட்டி இல்லாம இருக்கவே இருக்காது.
ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ரஜினி படம், கமல் படம், விஜயகாந்த் படம், அஜித் படம் எல்லாமே ஒரே காலகட்டத்துல வந்திருக்கு. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா வாரிசும் துணிவும் ஒன்னா வந்திருக்கு. ஸோ விஜயும் அஜித்தும் வந்து சமகால போட்டியாளர்கள். அதாவது வந்து கடுமையான போட்டி ரெண்டு பேருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரோட படமும் ஒரே காலகட்டத்தில் வந்துச்சு. ரெண்டுமே வந்து நல்ல கலெக்ஷனாக தான் வந்துச்சு. அது மாற்று கருத்து இல்லாமல் போச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பேட்டையும் விசுவாசமும் ஒன்னா வந்துச்சு. ஒரு பொங்கலுக்கு வந்துச்சு. ஸோ அந்த பேட்டை படத்தினுடைய கலெக்ஷனுமே மிகப்பெரிய கலெக்ஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி விசுவாசனுடைய கலெக்ஷனுமே மிகப்பெரிய கலெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சார் நடக்கும். அப்பப்போ நடக்கிற விஷயங்கள் தான். அது அப்பப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்யும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு படமும் ஒன்னா வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படம். அது வந்து விஜயினுடைய பஞ்ச் டைலாக், விஜயினோட பாட்டு, டான்ஸ், ஃபைட்டு, அடிதடி, இன்னும் என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாமே அந்த படத்துக்குள்ள இருக்க போது இது வந்து மேக்சிமம் ஒரு மசாலா படம், ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா தான் இருக்கும் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும். அது வந்து அந்த விஜய் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய 100% விஜய் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய, விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே படத்தை பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலியா படத்தை பார்க்குறாங்க, பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மாசான என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் ஜனநாயகன். இங்க நீங்க வேற பராசக்தி பாத்தீங்கன்னா அதனுடைய கதை வந்து அழுத்தமான கதை. அதாவது எப்படிப்பட்ட கதை அப்படின்னா, ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுல போராடக்கூடிய ஒரு நாயகனா வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இந்த 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 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறது காலங்காலமா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது, ஒரு பெரிய போராட்டமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அழுத்தமான கதை, அந்த அழுத்தமான கதைக்கு யார் இயக்குனரா இருக்காங்க அப்படின்னா சுதா கோங்கரா வந்து இயக்குனரா இருக்காங்க. சுதா கோங்கரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கதை எடுத்துட்டாங்கன்னா அந்த நேர்கோட்டில் செம்மையா சொல்லக்கூடிய ஒரு திறமை படைத்த ஒரு இயக்குனரா இருக்காங்க, ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளியா இருக்காங்க. ஸோ இந்த கதைக்கு சிவகார்த்திகேயன் நடிக்கிற இந்த படத்துக்கு அது வந்து ஒரு கதைக்களத்தோட சேர்ந்த ஒரு அழுத்தமான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு படமா நிச்சயமா இருக்கும். இது கதை சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும். இதுல வந்து நிச்சயமா பாத்தீங்கன்னா பஞ்சு டைலாக், பாட்டு, டான்ஸ், ஃபைட்டு இதெல்லாம் எதுவுமே இருக்க போறதில்லை. இது நேர்கோட்ல கதையை சொல்ல போறாங்க, ஒரு அழுத்தமான கதையை சொல்ல போறாங்க. எப்பவுமே வந்து ஒரு சரியான கதையை நீங்க சரியா சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு நம்ம சிவகார்த்திகேயனே உதாரணமா சொல்லலாம். எப்படின்னா சிவகார்த்திகேயன் நடிச்ச அந்த அமரன் படம், அது வந்து ஒரு முகுந்த் வரதராஜன்ற ஒரு ராணுவ வீரருடைய கதை. அது வந்து பாருங்க, கதையிலிருந்து எங்கேயுமே நகரல. அங்க ஏதாவது பாட்டு இருந்துச்சு, ஃபைட் இருந்துச்சு, பஞ்ச் டைலாக் இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு, ஆனா கதை இருந்துச்சு. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த படம். இப்ப வந்து பராசக்தியும் அப்படி இருக்கும்போது அந்த படம் சரியா சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற தகவல். அது வந்து நிச்சயமா அந்த ஆடியன்ஸை போய் சேரும். அதுவுமே ஒரு மாசான வெற்றி அடையும். ஸோ ரெண்டு பேருமே வேற வேற கதைக்களத்துல நடிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே மசாலா படம் கிடையாது, ரெண்டுமே குடும்ப படம் கிடையாது, ரெண்டுமே வந்து ஒரே ஜேர்னல் படம் கிடையாது. இது வேற ஜேர்னல் படம், அது வேற ஜேர்னல் படம். அது இதுல இது சக்சஸ் ஆகும், அதுல அது சக்சஸ் ஆகும். மொத்தத்துல வந்து பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனா ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர்ஸ் வந்து பெருசா கிடைக்காம இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம நினைக்கிற ஓவர் நைட் கலெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு 4 நாள் அடிக்கிற பம்பர் கலெக்ஷனை 4 நாள்ல அடிக்க முடியாது, ரெண்டு பேருமே அடிக்க முடியாது. ஸோ ரெண்டு பேருமே அந்த கலெக்ஷனை வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் நீட்டிச்சு தான் அந்த கலெக்ஷன் எடுக்க முடியும். அந்த கலெக்ஷன் டிவைட் ஆகும், அந்த வர லாபங்கள் கம்மியாகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ரெண்டுமே நல்ல படமா இருக்கும், ரெண்டுமே ஆகச்சிறந்த வெற்றியை கிடைக்கும். வாரிசு துணிவு கூட ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது சார் நிறைய இடங்கள்ல வந்துட்டு துணிவுக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது. ஏன்னா டைரக்டா வந்துட்டு ஆளுங்கட்சியோ ரெட் ஜெயண்டோ அதில் இன்வால்வ் அப்படின்னும் போது அதே தான் வந்துட்டு இந்த படத்துக்கும் பார்க்கப்படுது. இப்போ பராசக்தி என்னதான் சிவகார்த்திகேயன் படமா இருந்தா கூட அது ஒரு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு படம் அப்படின்னும் போது நிச்சயமா அவருக்கு தியேட்டர்ஸ் அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் படத்தை விட சிவகார்த்திகேயன் அதிக தியேட்டராங்கிற இந்த ஒரு கேள்வியும் ஒன்று வந்துடும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க துணிவும் வாரிசும் வந்துச்சு. வாரிசு அப்படின்னும் போது இந்த போட்டியில் வாரிசு கொஞ்சம் பின்தங்கிடுச்சு. காரணம் என்னன்னா, அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. துணிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேங்க் ராபரியை பற்றின ஒரு கதையாக இருந்துச்சு. அது வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோடு இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கதை வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. பொதுவாக வந்து எடுக்கப்படுற கதைகள் இல்லை அந்த கதை. அதனால அது வந்து நல்ல, அதாவது வாரிசை விட வந்து பெரிய லெவலில் வந்து அது பேசப்பட்டது, பெரிய லெவலில் பார்க்கப்பட்டது. ஆனா அதே நேரத்துல விஜயோடைய வாரிசு வந்து ஒரு சோடையான படம்னு சொல்ல முடியாது. அது படம் சுமாரான படமா இருந்தா கூட, விமர்சனங்கள் நிறைய இருந்தா கூட அதனுடைய கலெக்ஷன் அது பண்ணிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டாரா இன்னைக்கு வந்து
விஜய் தமிழ் திரையுலகத்துல இருக்கார். விஜயனுடைய சுமாரான படம் நீங்க கோட் எடுத்துக்கங்களேன், நல்ல கலெக்ஷன் பண்ணிருக்கு. நீங்க வந்து லியோ எடுத்துக்கங்களேன், டிவைடடான ஒப்பீனியன் இருந்துச்சு, அதுவும் நல்ல கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதனால வந்து விஜய்க்குன்னு ஒரு கலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலெக்ஷன் நிச்சயமா கிடைக்கும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா எப்படின்னா இது இந்த ஒரு படம் வருது பாத்தீங்களா, வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து இந்த படம் நல்லா இருக்காமா, இந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்காமா, இந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்காமா, அந்த ரிப்போர்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, மக்களுடைய ரிப்போர்ட். அது அந்த மக்களுடைய ரிப்போர்ட், அதுல ஒண்ணுமே அரசியல்லாம் பண்ண முடியாது. இப்ப வந்து இந்த படம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரசியல் காரணத்தினாலதான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்து மோதுறாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்கு, எந்த படம் நல்லா இருக்குன்னு வந்து மக்கள் சொல்றாங்களோ அந்த படம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும், அந்த படம் தான் மிகப்பெரிய கலெக்ஷன் அடையும். அந்த அந்த மக்களுடைய வார்த்தைகள், செல்வாக்கான வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த படம் சூப்பர் அப்படின்ற அங்க நீங்க எந்த அரசியலும் பண்ண முடியாது, எந்த அரசியல் பண்ணாலும் செல்லுபடி ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி வந்து தியேட்டர்ஸ் வந்து கம்மியா கிடைக்கும். ஆனா விஜயனுடைய படத்துக்கு வந்து ஒரு 350 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்களாமா, அது வந்து பராசக்திக்கு வந்து 700 தியேட்டர் கொடுத்துருக்காங்களாமா அப்படின்னா அது வந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து வித்தியாசமா தெரியும். அப்போ அங்க வந்து ஒரு அரசியல் பண்றாங்கிறது தெரியும், புரியுது உங்களுக்கு. அதை இந்த சூழல்ல வந்து யாரா இருந்தாலும் விரும்ப மாட்டாங்க. யாருமே என்ன செய்வாங்கன்னா, இப்ப இருக்கிற விஷயத்தை இது வந்து சினிமால வந்து முழுசா அரசியல் கொண்டு வந்து புகுத்துனீங்கன்னா எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும்ல, விஜய் இன்னைக்கு ஒரு மாசான ஆர்டிஸ்டா இருக்காரு, அவருக்கு ஒரு 400 தியேட்டர் கொடுத்துட்டு சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஒரு 600 தியேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இங்க ஒரு அரசியல் விளையாட்டு இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. சினிமால அந்த அரசியல் விளையாட்டை விரும்ப மாட்டாங்க. அதனால வந்து அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. விஜய்க்கு என்ன மரியாதை இருக்கோ, என்ன அந்தஸ்து இருக்கோ, அதுக்கான தியேட்டர்கள் அவர் கொடுக்கப்படும். அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்த ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு, அவருக்கான ஸ்கிரீன்ஸ் அவருக்கு கொடுக்கப்படும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு கால் விஜய்க்கு 600 தியேட்டரும் சிவகார்த்திகேயனுக்கு 400 தியேட்டரும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் சார். அதாவது வந்து ஒரு எப்படி சொல்றது, அமரன் படமே உதாரணம் எடுத்துமே, அமரன் படம் மிகப்பெரிய வெற்றி படமா இல்லையா, அது 330 340 கோடி ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிச்சு இல்லையா. சிவகார்த்திகேயனோட சம்பளம் என்ன, சிவகார்த்திகேயன் படத்தினோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, சிவகார்த்திகேயன் படத்தினுடைய பிசினஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கணும்ல. அப்ப விஜயும் சிவகார்த்திகேயனும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இன்னைய லெவல்ல வந்து ஒரு படி மேலதான் இருக்காரு விஜய், அதுதான் உண்மை. அதுல வந்து மாற்றுக்கிறது நம்ம சொல்ல முடியாது. ரஜினியும் விஜயும் கம்பேர் பண்ண முடியுமானா கம்பேர் பண்ண முடியும். ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா மோதுற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்து வர நடிகர், அருமையான படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார். அவருடைய திட்டமிடுதல், அவருடைய கால்குலேஷனு, அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிற அந்த பிளானிங், அதுல வந்து கரெக்டா போறாரு. நீங்க சிவகார்த்திகேயன் எடுத்துங்களேன், ஆரம்பத்துல ஒரு சாதாரணமான காமெடி படத்துல தான் நடிக்க வந்தார். இன்னும் சொல்ல போனா காமெடியனா தான் நடிக்க வந்தார் 3 படத்துல. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா மாறுறாரு, காமெடி ஹீரோவா தொடர்ந்து நடிக்கிறாரு. அப்படியே தன்னை ஒரு ஆக்ஷன் கதாநாயகனா அமரன்ல இருந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரு. அடுத்து ஒரு மதராசி கொடுக்குறாரு, அடுத்து ஒரு பராசக்தி கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். ஒரு நடிகன் அவர் வந்து அந்த உயரத்தை அடையணும் போது, அந்த கோலை டச் பண்ணணும் போது அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருந்தாதான் அந்த ரீச்சை நீங்க அடைய முடியும். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் நம்ம தப்பா சொல்ல முடியாது. ஆனா விஜயுடைய சம்பளம் வேற, விஜயினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேற, விஜயினுடைய பிசினஸ் வேற, விஜயினுடைய ஓப்பனிங் வேற, விஜயினுடைய சுமாரான படம் நான் சொன்ன மாதிரி அந்த படத்துக்கே பெரிய 650 கோடி ரூபாய் தாண்ட ஒரு கலெக்ஷன் போது அது எப்படி சொல்றது, இது வந்து எப்படின்னா இது ரெண்டுமே சினிமா சார். இதுல வந்து நீ பெருசா நான் பெருசான்னு பாக்குறதை விட இதை வந்து சினிமாவா பார்க்கணும். இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு படம் வந்து பெரிய ஸ்டார் படமாவே இருக்கட்டுமே, அது வந்து தோல்வி படம் ஆயிடுச்சு, அது கலெக்ட் பண்ணல அப்படின்னா அது தோல்வி படம். ஒரு சாதாரணமான நடிகர்கள் நடிச்ச படம் வந்து அது வந்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிருச்சுன்னா அது வெற்றி படம். இந்த சின்ன படம் பெரிய படம்ங்கிறது வந்து கலெக்ஷன் வச்சு தான் டிசைட் பண்ணணுமே தவிர ஸ்டார்டம் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. ஆனா அந்த நான் சொல்றது வந்து அந்த ஸ்டார்டம்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங் வேறையா இருக்கும். சிவகார்த்திகேயனுக்கான ஓப்பனிங் வந்து சிவகார்த்திகேயனுக்கானதா இருக்கும். ஸோ ரெண்டுமே இங்க நான் முதல்ல சொன்னதுதான் சார், இது ஒரு மசாலா படம், இது வந்து ஒரு கதைக்களத்தோட உள்ள படம். ஸோ ரெண்டுமே வேற வேற ஜேர்னல்ல வரதுனால ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா, ரெண்டுமே நல்லா இருக்குன்னா ஆடியன்ஸ் வந்து ரெண்டையுமே பார்ப்பாங்க, ரெண்டையுமே நல்லா வந்து கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டுமே லாபத்தை கொடுக்கக்கூடிய படமா இருக்கும். ஆனால் பொதுவாக வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் நல்லா இருக்கிற படத்தை கொண்டாடுவாங்க. ஆனால் கமர்ஷியல் படத்துக்கு மட்டும் ஒரு சின்ன சாபம் உண்டு. அது என்னதான் நல்லா இருந்தால் கூட பியூர் கமர்ஷியல் ஒரு பாலகிருஷ்ணா ஸ்டைல் ஆஃப் ஃபிலிமாக இருக்குன்னு வைக்கலாம். ஏன்னா இதுவே பாரதிய ரீமேக் தான் ஜனநாயகன் பார்க்கும்போது வந்த உடனே என்னங்க இதெல்லாம் விஜய் பண்ணுறாருன்னு சொல்லி ட்ரோலும் கலாய்க்க ஆரம்பிக்கிற ஒரு நிலையும் நிச்சயமாக விஜய் படத்துக்கு இருக்கும். ஆனால் பராசக்திக்கு இருக்காது. ஏன்னா பராசக்தி வந்துட்டு ஒரு நல்ல கதைக்களமாக இருக்கணும் போது ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றது வேற, ஒரு படத்தினுடைய ரீச்சுங்கிறது வேற. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஜனநாயகனுக்கு வந்துட்டு ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வர வாய்ப்பு இருக்கா? அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது என்னவா இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த அந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே இது சூப்பராக வந்திருக்குன்னு தான் நினைப்பாங்க. அந்த படம் எடுத்தவங்க எல்லாருமே இது சூப்பராக வந்திருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் ஷோ வந்து முழுசாக முடிஞ்சு அந்த ஆடியன்ஸ் வெளியில் வரும்போது அந்த படத்தினுடைய தலையெழுத்து என்னங்கிறது ஆடியன்ஸ் தான் எழுதுறான். பொதுவாகவே ஆடியன்ஸ் தான் எழுதுறான். ஸோ இது வந்து நீங்கள் சொன்னீங்க இது வந்து ட்ரால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அந்த இடத்துக்கு அனுமதிக்காத அளவுக்கு இந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இது விஜயினுடைய கடைசி படமா இருக்கிறதுனால இந்த படம் எந்த காலத்திலையும் வந்து தோல்வி படமா ஆயிடக்கூடாது, இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உழைப்பை தான் அவங்க போட்டிருப்பாங்க. அப்படிதான் அவங்க வந்து திட்டமிடுதல் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த 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 வெற்றி அவங்களுக்கு நிச்சயமா கிட்டும்னு தான் அவங்க அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இது வந்து விஜயோட கடைசி படம். கடைசி படம் போது இது சாதாரணமா பார்த்ததை விட பல மடங்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ரசிகர்கள் வந்து திரும்பி திரும்பி பார்க்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கணக்கில் கொண்டா அந்த படம் வந்து வெற்றி அடையும், நல்ல லாபத்தை கொடுக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. இதை மீறி படம் நல்லா இல்லை அப்படின்னா அது யாராலையுமே அந்த படத்தை காப்பாற்ற முடியாது. எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்த படங்கள் தோல்வி படங்கள் இருந்திருக்கு. ரஜினி நடித்த தர்பார் தோல்வி படமா இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த விடாமுயற்சி தோல்வி படமா இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த சில படங்கள் தோல்வி படமா இருந்திருக்கு. இந்த பைரவா அந்த மாதிரியான படங்கள், பீஸ்ட் இந்த மாதிரியான படங்கள்லாம் தோல்வி படங்களா இருந்திருக்கு. ஸோ இது எல்லாரும் கமலுக்கு தோல்வி படம். இந்தியன் 2 வந்து கமல் கொடுக்கலையா, தக் லைஃப் கமல் கொடுக்கலையா, சிம்புக்கு தோல்வி படம் இல்லையா, தனுஷ்க்கு தோல்வி படம் இல்லையா, யாருக்கு தோல்வி படம் இல்லை, சிவகார்த்திகேயனுக்கு தோல்வி படம் இல்லையா? தோல்வி படம் என்பது எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் அதை கடந்து தான் அந்த கேரியர்ல நகர்ந்து அடுத்த தளத்துக்கு போக முடியும். ஸோ இந்த தோல்விகள் வந்து இல்லாம நம்ம வந்து வாழ்க்கையை வந்து எதிர்கொள்ளவே முடியாது. ஸோ அதனால இது வந்து மேக்சிமம் என்னுடைய கணிப்புக்கு ஷூர் ஷாட் அடிப்பாங்க இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அதை வந்து ட்ரால் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. எது பராசக்தி, ஏன்னா அது வந்து ஒரு இறுக்கமான கதையை சொல்லும் போது, ஒரு ஹியூமன் கனெக்டை சொல்லும் போது, நம்மளுடைய மக்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை சொல்லும் போது, அது ஆல்ரெடி வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹிந்தியை எதிர்த்து ஒருத்தன் போராடுறான் அப்படின்னும் போது அவனை வந்து நாயகனா கொண்டாடுவாங்க. அந்த நாயகனா கொண்டாடினாங்கன்னா அதனுடைய வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, அது பல மடங்கு கூட, இதை விட பல மடங்கு கூட வந்து ஜம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய வெற்றி படமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், அதாவது எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு. நன்றி.